ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்ற பகுதியில் பார்ட் 1 பார்ட் 2ல் அணுக்களும் மூலக்கூறும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் லெசனில் salient features ஆஃப் அட்டாமிக் தியரி மற்றும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், calculation for relative molecular mass and differences between atoms and molecules பார்த்தோம். அதாவது நவீன அணுக்கொள்கையினுடைய சிறப்பியல்புகள், அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் என்றால் என்ன, ஒப்பு அணுநிறை, ஒப்பு மூலக்கூறு நிறை, ஒப்பு மூலக்கூறு நிறைக்கான கணக்கீடுகள், அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் இவற்றுக்கிடையான வேறுபாடுகள், இதை நம்ம கடைசி 2 பாகங்களில் பார்த்தோம். இந்த பகுதியில் நம்ம ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் லெசனில் இருக்கக்கூடிய மோல் கான்செப்ட், மோல் கருத்து மற்றும் அவகாட்ரோ ஹைப்போதிசிஸ், அவகாட்ரோ கருதுகோள் மற்றும் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இடையுள்ள தொடர்பு, ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு தட். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது மோல் கான்செப்ட், மோல் கருத்து. மோல் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் நம்ம அணுக்கள் மற்றும் மூலக்கூறுக்கு எடுத்துக்கிறோம்? why we are taking a concept of mole in case of atoms and molecules? நம்ம டெய்லி லைஃப்லேயே பார்த்துருப்போம். நம்ம டெய்லியுமே ஏதோ ஒரு பொருள் வாங்கும் பொழுது, அது அரிசியாக இருந்தாலும் சரி, எண்ணெயாக இருந்தாலும் சரி, ஒரு அளவீடுகள் நம்ம வச்சுக்குவோம். 1 கிலோ, 1 லிட்டர், 1/2 லிட்டர் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரியான பருப்பொருட்களுக்கு, அதாவது திண்மம், திரவம், லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ் பார்த்தோன்னா there is a special way of measuring a scale. எவ்வளோ நம்ம அளக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிலோகிராம்லேயும் லிட்டர்ஸ்லேயும் சொல்கிறோம், கிராம்ஸ்லேயும் சொல்லுவோம். ஆனால் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் மிக சிறிய துகள்கள். இதை நம்ம எந்த எண்ணிக்கையில் சொல்ல முடியும் அப்படிங்கும் பொழுது தான் அறிஞர்கள் கண்டுபிடிச்ச ஒன்று மோல் கான்செப்ட் என்று சொல்லக்கூடிய மோல் கருத்து. ஸோ நம்ம 1 மோல் 2 மோல்னு சொல்லலாம். அப்போ மோல் என்பது என்ன? வாட் இஸ் அ டெஃபினேஷன் ஃபார் மோல் அப்படிங்கும் பொழுது, mole is the amount of substance that contain as many elementary entities. ஒரு மோல் என்பது amount of substances that contains as many as elementary entities. ஒரு மோல் என்பது கார்பன் 12 ஐசோடோப்புகளில் 12 கிராம் நிறையிலுள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்களை கொண்ட பொருளின் அளவு. எந்த பொருளாக வேணால் அது இருக்கலாம். இட் மே பி சுகர், சர்க்கரையாக இருக்கலாம். இட் மே பி அ கேஸ், ஏதோ ஒரு வாயுக்களாக இருக்கலாம். எந்த பொருள் நம்ம எடுத்துட்டாலும் 1 மோல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த 1 மோல் எதற்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எக்ஸாக்ட்லி 12 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப். கார்பன் 12 ஐசோடோப்பினுடைய 12 கிராம் நிறைக்கு அது சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மோல் இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் தட் கண்டெய்ன்ஸ் ஆஸ் மெனி எலிமெண்ட்ரி என்டிட்டிஸ். அந்த என்டிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ் அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸ், அதாவது அணுக்கள், மூலக்கூறுகள் மற்றும் பிற துகள்களை நம்ம சொல்கிறோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 மோல் என்பது எக்ஸாக்டாக 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்புக்கு சமமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, இதை தான் நம்ம மோல்னு சொல்கிறோம். இந்த மோல் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு பேர்லையும் சொல்கிறோம், அவகாட்ரோ எண் அல்லது அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம NA என்ற வார்த்தையால் குறிக்கிறோம். இந்த அவகாட்ரோ அப்படிங்கிறது யார்? இந்த அவகாட்ரோ என்பது ஒரு இத்தாலிய விஞ்ஞானி. இவர் தான் இந்த மோல் அவகாட்ரோ எண்ணை கண்டுபிடித்தது இவர் தான். ஸோ அவருடைய பேர்லேயே இந்த மோலுக்கான மற்றொரு பெயரான அவகாட்ரோ எண் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவகாட்ரோ எண்ணுடைய மதிப்பு என்பது, அதாவது 1 மோல் என்பது 6.023 × 10⁻23, 6.023 × 10⁻23. 1 mole of substances contains 6.023 × 10⁻23 entities சொல்கிறாங்க. அதாவது 1 மோல், ஒரு பொருள் இருக்கக்கூடிய 1 மோல் என்பது, அந்த 1 மோல் எதை குறிக்கிது அப்படின்னா, அந்த 1 மோலுக்குள்ள எத்தனை அணுக்கள் இருக்கும்னு சொல்லி பார்த்தா 6.023 × 10⁻23 அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இதுதான் நம்ம மோல் கான்செப்ட்னு சொல்லக்கூடிய மோல் கருத்தில் நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்தது அவகாட்ரோ
கருதுகோள்னு சொல்லக்கூடியது அவாகாட்ரோ ஹைபாத்திசிஸ். அது என்ன சொல்லுது? அவாகாட்ரோ ஹைபாத்திசிஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா, அவாகாட்ரோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன ஒரு இத்தாலிய விஞ்ஞானி 1811ஆம் ஆண்டு ஒரு கருதுகோளை வெளியிடுறார். ஹி introduced a hypothesis. 2 கான்செப்ட் வச்சுக்கிறார். ஒன்று, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கும் மூலக்கூறுகள் எண்ணிக்கைக்கும் வாயுவினுடைய பருமனுக்கும் தொடர்பு இருக்குங்கிறத அவர் கருதுகோளாக வைக்கிறார். அந்த கருதுகோளை வச்சு அவர் என்ன சொல்கிறாரு? he related a number of molecules present and volume of gases. இது ரெண்டையுமே வந்து தொடர்புப்படுத்துறாரு. he correlate these two things. அவாகாட்ரோ லா என்ன சொல்லுது அப்படின்னா, let us move on to அவாகாட்ரோ லா. இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஈக்குவல் வேல்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் த சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டைன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். மாறா வெப்ப மற்றும் அழுத்த நிலையில் சம பருமனுள்ள வாயுக்கள் சம அளவு எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை பெற்றிருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த வாயுக்கள் எந்த வாயுவாக வேணால் இருக்கலாம். வாயுக்கள்னால் நமக்கு தெரியும், ஹைட்ரஜன் வாயு தான், குளோரினும் வாயு தான், ஃப்ளோரின் வாயு தான், அம்மோனியா வாயு தான், நீர் ஆவி H2O வேப்பர், வாட்டர் வேப்பர், அதுவும் ஒரு வாயு தான், ஆக்சிஜன் வாயு தான், கார்பன் டை ஆக்சைடு வாயு தான். எந்த வாயுவாக வேணால் எடுத்துக்கலாம். அது எந்த வாயுவாக இருந்தாலும் வாட் எவர் த கேஸ் மேபி ஈக்குவல் வேல்யூமாக இருந்தால், சப்போஸ் ஒரு 2 மோல் வேல்யூம் இருக்கக்கூடிய அந்த கேஸ் நான் எடுத்துக்கிறேன்னா, இட் கண்டெயின் த சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். ஒரு பலூனில் பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு 4 பலூன் இருக்குது. அது ஒரு பலூனில் ஹீலியம் இருக்குது He, இன்னொரு பலூனில் O2 இருக்கும், இன்னொரு பலூனில் H2O இருக்கும், இன்னொரு பலூனில் NH3 இருக்குது. தட் இஸ் அமோனியா, வாட்டர் வேப்பர், ஆக்சிஜன் அண்ட் ஹீலியம். நீங்கள் நோட் பண்ணலாம், அந்த 4 பலூன்ஸுமே சேம் வேல்யூம் இருக்கும், ஒரே மாதிரியான பருமனை பெற்றிருக்கு. அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எப்படி இருக்கும் நம்ம சொல்லலாம். எல்லா 4மே பார்த்தீங்கன்னா 4 கேஸஸும் வெவ்வேறு மாதிரியான கேஸு. ஸோ அதனுடைய நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் மூலக்கூறு எண்ணிக்கை வந்து மாறுபடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அப்படி கிடையாது. அதுதான் அவாகாட்ரோ சொல்கிறார். ஈக்குவல் வேல்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் வாட் எவர் த கேஸஸ் மே பி. அந்த வாயு எந்த வாயு வேணால் இருக்கலாம், ஆனால் அதனுடைய பருமன் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் மூலக்கூறு எண்ணிக்கை எப்படி இருக்கும்? சமமாகத்தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவாகாட்ரோ ஹைப்போதெசிஸ் சொல்லக்கூடிய அவாகாட்ரோ கருதுகோள். ஸோ நம்ம அடுத்து அவாகாட்ரோ விதியினுடைய பயன்பாடுகள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவாகாட்ரோ லா என்னன்னு பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான 4 மார்க்ஸ் கொஸ்டின். என்ன சொல்லுது அவாகாட்ரோ லாவோட அப்ளிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இட் எக்ஸ்பிளைன்ஸ் அ கே-லூசாக் லா. கே-லூசாக் விதியினை விவரிக்கிறது. கே-லூசாக் விதி என்பது என்ன? கே-லூசாக் விதி என்பது உங்களுக்கு புக்கில் இருக்காது. அதாவது வாயுவானது அழுத்தத்துக்கு உட்படும் பொழுது அது நீரில் கரைகிறது. நான் பார்த்துருப்போம் டே டு லைஃப்பில் கூல்ட்ரிங்க்ஸில் சோடாலாம் பார்த்துருப்போம். உள்ளே வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது அப்படியே கேஸ் பொங்கி வெளியே வரும். எப்படி அந்த கேஸ் கரையுது? அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு தான் வெளியே வரக்கூடிய வாயு. அது போய் அந்த தண்ணியில் எப்படி கரையுது? சாதாரணமாக கார்பன் டை ஆக்சைடை தண்ணியில் போட்டால் கரையுமா அப்படின்னா இல்லை. அப்போ தான் அந்த வாயு போய் அந்த நீரோடு கரையிறது. இதுதான் கே-லூசாக் லா. எந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய சாலிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய கரைதிறன் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் கே-லூசாக் விதி. ஸோ இதை தான் அவாகாட்ரோ லா சப்போர்ட் பண்ணி சொல்லுது. கே-லூசாக் லா விதியை வந்து இது வழிமொழியுது. அவாகாட்ரோ விதி வந்து வழிமொழிகிறது. இரண்டாவதாக, it helps in the demonstration of atomicity of a gases. வாயுக்களினுடைய அணுக்கட்டு எண்ணை கணக்கிட உதவுகிறதுன்னு சொல்கிறோம். நான் ஏற்கனவே 2ஆம் பாகமில் சொன்ன அணுக்கட்டு எண், ஓரணு மூலக்கூறு, ஈரணு மூலக்கூறு, 3 அணு மூலக்கூறு, பன்ம அணு மூலக்கூறு, மோனோ அட்டாமிக், டைஅட்டாமிக், ட்ரைஅட்டாமிக், பாலிஅட்டாமிக்னு சொன்னேன். அப்போ இந்த மாலிகுலில் எப்படி 2 அணு இருக்குது, 2 ஆட்டம்ஸ் இருக்குது. ஒரு மூலக்கூறில் எப்படி 2 அணு இருக்குது, ஒரு மூலக்கூறில் எப்படி 3 அணு இருக்குது, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, திஸ் கேன் ஆல்சோ பி டன் பை அ அவாகாட்ரோ லா. ஸோ அவாகாட்ரோ லா வச்சு நம்ம இந்த அட்டாமிசிட்டி என்று சொல்லக்கூடிய அணுக்கட்டு எண்ணை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. Molecular formula of a gases can be derived using a Avogadro law. This is third point. அவாகாட்ரோ விதியினை பயன்படுத்தி வாயுக்களுடைய மூலக்கூறு வாய்ப்பாட்டை கணக்கிடலாம். HCl அப்படின்னா
ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நமக்கு தெரியுது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் HCl தான் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியுது? மூலக்கூறு வாய்ப்பாடு எப்படி நமக்கு தெரியும்? H2SO4 தான் கந்தக அமிலம் அப்படி எப்படி தெரியுது அப்படின்னா, இது எல்லாமே நம்ம அவகாட்ரோ விதியை பயன்படுத்தி தான் அந்த மூலக்கூறுகளும் பருமனும், அதுதான் விதி சொல்லுது. மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் வாயுவினுடைய பருமனும் சமமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது இதை வச்சு தான் நம்ம இந்த வாய்ப்பாடெலாம் கண்டுபிடிக்க முடியுது. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், it determines relation between molecular mass and vapor density that we are going to see next. மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பை வருவிக்க உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அடுத்து, it helps to determine gram molar volume of all gases. அனைத்து வாயுக்களுடைய கிராம் மோலார் பருமன் 22.4 லிட்டர் திட்ட வெப்பநிலை STP இல்லை பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. STPனா திட்ட வெப்ப அழுத்த நிலையில் அனைத்து வாயுக்களுடைய கிராம் மோலார் பருமனை கணக்கிடுவதற்கு இந்த அவகாட்ரோ விதியானது பயன்படுகிறதுன்னு சொல்கிறோம். இட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் a gram molar volume of all gases. இது 5th பாயிண்ட்டாக சொல்கிறோம். ஸோ இது 5 பாயிண்ட்டுமே, இந்த 5 பாயிண்ட்ஸுமே உனக்கு 4 மார்க்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபாலோ. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது ரிலேஷன் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இது மிக முக்கியமான ஒரு 7 மார்க்ஸ் கொஸ்டின். நல்லா கவனிங்க. இது ஒன்றுமே இல்லை, நல்லா கவனிச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ. ஃபர்ஸ்ட், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் என்பது என்ன? ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது என்ன? இது ஹைட்ரஜன் அளவீடுகளில் சொல்கிறாங்க, ஹைட்ரஜன் ஸ்கேலில் சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் இஸ் அ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். நம்ம பேசிக்காக நம்ம எடுத்துக்குவோம். நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோன்னா, கார்பனையும் ஹைட்ரஜன் தான் பெரும்பாலும் எடுத்துக்கும். மேக்ஸிமம் கார்பனையும் ஹைட்ரஜன் தான் அடிப்படையாக எல்லா கணக்கீடுகளுமே எடுத்துக்கும். ஒன்று ஹைட்ரஜன் ஸ்கேலில் சொல்லுவாங்க, இல்லைனா கார்பன் ஸ்கேலில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஹைட்ரஜன் ஸ்கேலில் சொல்கிறோங்க. என்ன சொல்கிறாங்க? ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் அ கேஸ், ஒரு வாயு அல்லது ஆவியினுடைய ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது, அது எந்த வாயுவாக வேணால் இருக்கலாம்ப்பா. நான் சொன்னேன், கார்பன் டை ஆக்சைடாக இருக்கலாம், அம்மோனியாவாக இருக்கலாம், ஆக்சிஜனாக இருக்கலாம், குளோரினாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அதனுடைய ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது என்ன அப்படின்னா, ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியை நிறைக்கும் ஒரு மூலக்கூறு, 1 molecule ஆஃப் அ கேஸ் ஆர் வேப்பர். அது ரேஷியோ பிட்வீன் த மாஸ் ஆஃப் 1 molecule ஆஃப் அ கேஸ் ஆர் அ வேப்பர். ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவி நிறைக்கும் ஒரு மூலக்கூறு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஹைட்ரஜனாக இருந்தால் H2 ஒரே ஒரு மூலக்கூறு அதுதான். ஓசோன்கிறது ஒரு வாயு தான். இப்போ ஓசோன் எடுத்துகிட்டோன்னா O3, அது 1 molecule, அதை நான் எடுத்துக்கிறேன். அது எடுத்து எதால் நான் டிவைட் பண்ணணும் அப்படின்னா, ஐ கேன் டிவைட் இட் பை மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹைட்ரஜன். மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹைட்ரஜன் தான் எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு அணு ஹைட்ரஜனுடைய ஒரு அணுவால் வகுக்கப்பட வேண்டும். இட்ஸ் a ratio between mass of 1 molecule of a gas or a vapor to mass of 1 atom of hydrogen. ஸோ ஹைட்ரஜனுடைய ஒரு அணுவால் நம்ம அதை வகுக்க வேண்டும். ஓகே, இதுதான் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லக்கூடியது. வாயு அல்லது ஆவியின் ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியை நிறைக்கும் ஒரு ஹைட்ரஜன் அணு நிறைக்கும் இடையே உள்ள விகிதமாகும். கன்ஃபியூஸே பண்ணிக்காத, ரொம்ப பெரிய விஷயம், அது ஒன்றுமே இல்லை. எந்த வாயுவோ எந்த ஆவியை நம்ம எடுத்துக்கிறோமோ அதனுடைய ஒரு மூலக்கூறு நிறையை ஒரு அணு ஹைட்ரஜனால் வகுக்க வேண்டும். இதுதான் ஒப்பு மூலக்கூறு நிறைன்னு சொல்கிறோம் ஹைட்ரஜனுடைய அளவீட்டில். இரண்டாவது, ஆவி அடர்த்தி என்று சொல்லக்கூடிய என்ன? வாட் இஸ் வேப்பர் டென்சிட்டி? வேப்பர் டென்சிட்டி இஸ் a ratio of a mass of certain volume of a gas or vapor. மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட பருமனுள்ள வாயு அல்லது ஆவியை நிறைக்கும். குறிப்பிட்ட பருமனுள்ள, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மாஸ் ஆஃப் சர்டன் வால்யூம். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸில் நம்ம பார்த்தது 1 moleculeன்னு சொன்னோம். 1 molecule ரேஷியோ பிட்வீன் 1 molecule ஆஃப் கேஸ், ஒரு மாலிகுல் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சர்டைன், குறிப்பிட்ட பருமனுள்ள, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட பருமனுள்ள, அங்கே 1 moleculeன்னு எடுத்துக்கிட்டோம், இங்கே சர்டன் வேல்யூம்னு எடுத்துக்கிறோம். இதுதான் அவகாட்ரோ ரிலேட் பண்ணுது. அவகாட்ரோ லா அவகாட்ரோ விதி என்ன தொடர்புப்படுத்துதுன்னா, மூலக்கூறு எண்ணிக்கையையும் பருமனையும் தொடர்புப்படுத்துது. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னால் உனக்கு மூலக்கூறுங்கிற வார்த்தை வந்துருச்சு, 1 moleculeன்னு வந்துருச்சா.
வேப்பர் டென்சிட்டியில் பாருங்கள், மாஸ் ஆஃப் சர்டன் வேல்யூம் ஆஃப் அ கேஸஸ், வேல்யூம்ங்கிற வார்த்தை வந்துருச்சு, இதை ஞாபகம் வச்சுக்கணும். மாஸ் ஆஃப் சர்டன்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பிட்டதான், 1 2லாம் சொல்லலாம், நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கலாம். ஸோ குறிப்பிட்ட பருமனுள்ள வாயு அல்லது ஆவிக்கும் ஆவி நிறைக்கும் எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோமோ அதே பருமனுள்ள ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கும் உள்ள விகிதமே ஆவி அடர்த்தி எனப்படும். நம்ம குறிப்பிட்ட பருமன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் 1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம், எதனை எடுக்கிறையோ அதே அளவு ஹைட்ரஜன் அணுவை கீழே எடுத்துக்கிறோம். ஓகேவா? Vapor density is a ratio of mass of certain volume of a gas or vapor, certain volume, underline that, to the mass of equal volume of hydrogen. Equal volume of hydrogen. எவ்வளோ மெஷர் பண்ணுறிக்கோ மேலே நீ எவ்வளோ எடுத்துருக்கோ, சர்டன்கிற இடத்துல நீ 1 2 3 எவ்வளோனா போட்டுடலாம். எவ்வளோ நீ 2 எடுத்தால் கீழே 2 தான் எடுக்கணும், 3 எடுத்தால் கீழே 3 தான் எடுக்கணும். புரியுதா? ஹைட்ரஜன் ஆட்டமாக நம்ம எடுத்துக்கிறோம் அண்டர் த சேம் கண்டிஷன் ஆஃப் அ டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், தட் இஸ் வேப்பர் டென்சிட்டி. இதில் வந்து மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தம்ங்கிற வார்த்தை ஆவி அடர்த்தியில் வருது. ஸோ வேப்பர் டென்சிட்டியில் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷருங்கிற சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அங்கே அந்த வார்த்தை இருக்காது, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ல இல்லை. ஓகே, தென் வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் அ கிவன் வேல்யூம் ஆஃப் அ கேஸ் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி. சர்டன்ங்கிறது தான் கிவன், நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோங்கிறத கிவன் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் ஆஃப் அ கிவன் வேல்யூம் ஆஃப் அ கேஸ் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், எஸ்டிபினா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், பை மாஸ் ஆஃப் சேம் வேல்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். தமிழில் என்ன சொல்கிறாங்க? ஆவி அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு திடமான வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வே ஆன் கொடுத்துருக்காங்க. திடமான ஸ்டாண்டர்ட் வெப்பநிலை டெம்பரேச்சர், அழுத்தம் ப்ரெஷர் நிலையில் குறிப்பிட்ட பருமனுள்ள வாயு அல்லது ஆவி நிறை எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோமோ குறிப்பிட்ட பருமனுள்ள வால்யூம், அதான் பருமன்னு சொல்கிறோம், டிவைடட் பை அதே பருமனுள்ள ஹைட்ரஜன் அணுவின் நிறை எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோமோ அதே அளவு பருமனுள்ள ஹைட்ரஜன் நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? இதுதான் ஒப்பு மூலக்கூறு நிலைக்கும் ஆவி அடர்த்தியும் உள்ள வரையறை. இப்போ இதிலிருந்து அவகாட்ரோ விதியை பயன்படுத்தி நாம் இப்போ இது ரெண்டுக்கும் தொடர்பை ஏற்படுத்த போகிறோம். ஸோ அவகாட்ரோ விதிப்படி நம்ம ஏற்கனவே சொன்னோம், சம பருமனுள்ள வாயுக்கள் அனைத்தும் சம அளவு எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை பெற்றிருக்கும் நான் சொன்னேன். தட் இஸ் அவகாட்ரோ லா. Equal volume of all gases under the same condition of temperature and pressure contains equal number of molecules. அப்போ number of molecules in one volume equal to n. V equal to n. V is directly proportional to n. V, அதாவது பருமன் என்பது நேர் விகிதத்தில் இருக்கும். எதுக்கு? n. n என்பது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. இது அதிகரித்தால் அதிகரிக்கும், இது குறைந்தால் அதுவும் குறையும். அதுதான் அவகாட்ரோ விதி சொல்லுது. ஏன்னா பருமனும் மூலக்கூறும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுன்னு சொல்கிறது தான் அவகாட்ரோ விதி. அப்போ வேப்பர் டென்சிட்டி அட் எஸ்டிபி, ஆவி அடர்த்தி என்பது எஸ்டிபியில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆவி அடர்த்தி திட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் என் மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறை. ஏன் இங்கே என் போட்டிருக்காங்க? நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லும்போது எக்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸ் என்ற ஒரு நபர், ஒய் என்ற ஒரு நபர் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இங்கே நம்ம எத்தனை எடுத்துக்கிறோங்கிறது நம்ம இஷ்டம், நம்ம விருப்பம். ஸோ அவங்க அப்படி கொடுக்கல, ஒரு மூலக்கூறு 2 மூலக்கூறு கொடுக்கல, என்னு கொடுத்துருக்காங்க. அது நம்ம எவ்வளோ வேணால் இருக்கலாம், 1 2 3 எது வேணால் இருக்கலாம். என் மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறை, மாஸ் ஆஃப் n molecule of a gas or vapor at STP. What is the reason for putting n here? n means there is number. நம்ம என்ன நம்பர் வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ n மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறை வகுத்தல் n மூலக்கூறு ஹைட்ரஜனின் நிறை. n மூலக்கூறு ஹைட்ரஜன் நிறை, மாஸ் ஆஃப் n molecules of hydrogen. மாஸ் ஆஃப் n molecules of hydrogen. ஸோ n அங்கேயும் எந்த எடுத்துருக்கோம், இங்கேயும் எந்த எடுத்துருக்கோம். என்ன சொல்லுது ஆவி அடர்த்தி? வேப்பர் டென்சிட்டி certain volume of a gas or vapor divided by same volume of hydrogen. mass of n molecules of hydrogen. அதே அளவு ஹைட்ரஜன் எடுத்துக்க சொல்லுது, அவ்வளோதான். ஸோ n molecules of gas or vapor எடுத்துக்கும் போது n molecules of hydrogen எடுத்துக்கிறேன். ரைட்டா? n மூலக்கூறு வாயுன்னு எடுத்துக்கும் போது n மூலக்கூறு ஹைட்ரஜன் நிறைய நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது இஃப் n is equal to 1, நான் வந்து இப்போ 1 வச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் n நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம், 1 2 3 எப்படி வேணால் வச்சுக்கலாம்னு சொன்னேன். இப்போ n equal to 1 நான் சொன்னேன்னா n equal to 1 எனக்கு கொண்டால், if I substitute n value is 1,
Then vapor density is equal to mass of one molecule of a gas or vapor at STP. அங்கே என்னங்கிற இடத்துக்கு பதிலாக 1ன்னு போட்டிருப்போம். பாருங்கள், வேப்பர் டென்சிட்டியில் என்னங்கிற இடத்துக்கு பதிலாக 1 போட்டிருப்பேன். ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறை, n மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறைன்னு முன்னாடி போட்டிருந்தது. இப்போ n = 1 போட்டிருந்தா என்னுக்கு பதிலாக 1 போட்டிருக்கோம். கீழே 1 போட்டிருக்கேன், மேலேயும் 1 போட்டிருக்கேன். அப்போ 1 மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறை பை 1 மூலக்கூறு ஹைட்ரஜன் நிறை. Mass of one molecule of a gas or vapor at STP by mass of 1 molecules of hydrogen. ஏன்னா ஏன் வந்து நான் 1 molecule of hydrogen போட்டுறேன்? ஹைட்ரஜன் என்பது டயட்டாமிக், ஈரணு மூலக்கூறு. ஹைட்ரஜன் என்பது ஈரணு மூலக்கூறுங்கிறதுனால நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த 1 molecule 2ன்னு போடுறேன். ஏன்னா உனக்கு ஒரு மூலக்கூறில் பார்த்தா 2 அணுக்கள் இருக்குது ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும். அப்போ நான் எப்படி எழுதலாம் அடுத்தது அப்படி பார்க்கும்போது, ஆவி அடர்த்தி ஈக்குவல்ட்டு ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறை, மேலே இருக்கிறத நான் அப்படியே எழுதிக்கிறேன். கீழே பார்த்தோன்னா டிவைடட் பை 2 பெருக்கல் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைன்னு போடுறேன். ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் நிறைன்னு போட்டதை அப்படி தான் போட்டதுக்கு முன்னாடி ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் நிறை அப்படின்னு போட்டதை மாஸ் ஆஃப் 1 molecule ஆஃப் ஹைட்ரஜன் நான் போட்டதை இப்போ மாஸ் ஆஃப் 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன் போட்டிருக்கேன். புரியுதா? why I am representing here 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன், because 1 molecule ஆஃப் ஹைட்ரஜன் contains 2 atoms. நான் பகுதி 2லேயே சொன்னேன், பார்ட் 2லேயே சொன்னேன், ஹைட்ரஜன் இஸ் அ டைஆட்டாமிக் மாலிகூல். ஒரு மாலிகூலில் 2 atoms இருக்கும் ஹைட்ரஜனுக்கு. அதனால தான் இங்கே வந்து 1 molecule ஆஃப் ஹைட்ரஜனுங்கிற அந்த வார்த்தையை 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன் மாற்றிருக்கேன். புரிஞ்சுக்கோங்கம்மா, 1 molecule ஆஃப் ஹைட்ரஜனுங்கிற வார்த்தையை 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன் மாற்றினதுக்கு காரணம் அதுதான், பிகாஸ் ஹைட்ரஜன் இஸ் அ டைஆட்டாமிக் மாலிகூல். ஓகே, அடுத்தது இப்போ இந்த ஃபார்முலாவை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் 1 molecule ஆஃப் அ கேஸ் ஆர் வேப்பர் அட் STP. மேலே இருக்கிறத அப்படியே போடுறேன். கீழே இருக்கிறத மாஸ் ஆஃப் 2 atoms ஆஃப் ஹைட்ரஜனுங்கிறத இப்போ நான் வந்து 2 வெளியே எடுக்கிறேன், வெளியே கொண்டு போகிறேன். 2 into மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹைட்ரஜன், 2 into mass of 1 atom of hydrogen. அப்போனா என்ன சொல்லலாம், ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறை பை 2 பெருக்கல் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறை. ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறை பை 2 பெருக்கல் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைன்னு சொல்கிறோம். ஏன் 2 போட்டோன்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனில் 2 அணுக்கள் இருக்கும், அது 2 நான் தனியாக வெளியே கொண்டு போயிட்டேன். இப்போ ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைன்னு போட்டேன், இன்ட்டு 2. இந்த ஃபார்முலாவை ஏற்கனவே நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் பாருங்கள். எந்த ஃபார்முலாவை? ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறை பை ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பு மூலக்கூறு நிறைய நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, கவனிச்சிங்களா? ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறை பை ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைன்னு சொல்லுது ஒப்பு மூலக்கூறு நிறையோட வாய்ப்பாடு. அப்போ அந்த 2 அப்படி நான் கீழே வச்சுக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறை பை ஒரு ஹைட்ரஜன் நிறைங்கிற மட்டும் நான் ஒப்பு மூலக்கூறு நிறைன்னு மாற்றிக்கிறேன். அப்போ சமன்பாடு 7.2 7.1 பதிலிடம் போடுது. when I am substituting 7.2 in 7.1, I am getting vapor density is equal to relative molecular mass by 2. ஆவி அடர்த்தி equal to ஒப்பு மூலக்கூறு நிறை by 2. ஏன் புரியுதா? அந்த 2 அப்படி நான் வச்சுக்கிறேன். அந்த 2 மட்டும் கட் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஃபார்முலாஸ் நீ பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஃபார்முலா. ஒப்பு மூலக்கூறு நிறையோட வாய்ப்பாடு அப்படியே அதில் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நான் ஒப்பு மூலக்கூறு நிறை மேலே எழுதிட்டு கீழே அப்படியே 2 போட்டுக்கிறேன். அப்போ அந்த சமன்பாடு ஆவி அடர்த்தி ஈக்குவல் டு ஒப்பு மூலக்கூறு நிறை பை 2ன்னு வருது. தட் இஸ் அ வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பை 2. இப்போ நான் 2வை கீழே இருக்கிற 2வை லெஃப்ட் சைடு கொண்டு போகிறேன். 2 into vapor density equal to relative molecular mass of a gas. 2 பெருக்கல் ஆவி அடர்த்தி ஈக்குவல் டு வாயு அல்லது ஆவியின் ஒப்பு மூலக்கூறு நிறை. அப்போ ஒப்பு மூலக்கூறு நிறை ஈக்குவல் டு 2 பெருக்கல் ஆவி அடர்த்தி. இதுதான் ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் உள்ள ஒரு தொடர்பாக சொல்லப்படுது. ஸோ இதோட இந்த பாகம் முடியுது, இந்த பாடம் முடியுது. கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த மோல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து கொண்டாடுறாங்க, மோல் டே. இந்த மோல் நாள் என்று சொல்லக்கூடியது அக்டோபர் 23ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அக்டோபர் 23ஆம் நாள் வந்து மோல் டேன்னு சொல்லக்கூடிய மோல் நாளாக
கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த பாடத்தில் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 ஆகியவற்றை பார்த்து தெரிந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.